நமக்கு இன்னைக்கு மிளகு கறி செய்யலாம். ஒரு சட்டி வச்சிருக்கேன், சூடாயின்னு இருக்கு. அதுல ஒரு 3 ஸ்பூனு கடுகும் 1 ஸ்பூனு உலுவையும் போட்டு நல்லா லைட்டா வறுத்துக்கணும். அந்த கடுகு வெடிக்கணும். இதை நம்ம பொடிச்சுக்க போறோம். நம்ம சட்டியில் அது போட்டு வறுத்து எடுத்துட்டாச்சு. இனி நமக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு 2 கஷ்ணம் இஞ்சியை நான் சாச்சு எடுத்து வச்சிருக்கேன் கல்லில். பின்ன காந்தாரி மிளகு, வெள்ளை காந்தாரி சொல்லலாம். உங்களுக்கு எந்த மிளகு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ வெள்ளை காந்தாரி இருந்தது, அது கொண்டு நான் வெள்ளை காந்தாரி எடுத்தேன். இப்போ இது நான் எண்ணெய் சூடாயின்னு இருக்கு, இதில் நான் அதை போட போகிறேன். இதில் நான் கொஞ்சம் காயம் வச்சுருக்கேன். நான் கட்டி காயம் தான் வச்சுருக்கேன். பொடி காயம் இருந்தாலும் போடலாம். இது நமக்கு இதுலேயே போடலாம். அப்போ அது புளி விட்டு பிழிஞ்சு விடும்போ நன்னாயிட்டு அது கரைஞ்சு வந்துடும். கேட்டடா, இதில் ஒரு 3/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த கடுகும் உலுவையும் நம்ம வறுத்து வச்ச வேண்டிய இது பொடிச்சாச்சு. நமக்கு இதில் மிளகால தட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நமக்கு இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நமக்கு இதில் போட்டுக்கலாம். இது நான் கொஞ்சம் புளி எடுத்து, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நான் சூடு வெள்ளத்தில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். இதை நமக்கு கரைச்சி எடுத்து அதில் விட்டுக்கலாம். ஓகே, நமக்கு இதில் 1 ஸ்பூனு சர்க்கரை எடுத்து இதில் போட்டுக்கலாம். எல்லாம் வற்றியாச்சு, சூப்பராக இருக்குது. நான் 3/4 மணிக்கூர் வச்சுருந்தேன். நல்ல எண்ணெய் எல்லாம் வற்றி மேலே வந்தாச்சு. ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க என்ன.